மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கிற ஆந்தம் பயோசைன்சஸ் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோன்னா 3395 கோடி ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அதாவது இந்த 3395 கோடி டோட்டலாவே எந்த ஷேரோட அவங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போயிடும். அண்ட் கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்குன்னு சொல்லி எந்த ஃபண்டுமே போகாது. அண்ட் இஷ்யூக்கு அப்புறம் மார்க்கெட் கேப்னு பார்த்தோன்னா 32,012 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே லார்ஜ் கேப் கம்பெனியாக லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2006 ஆந்தா பயோசைன்சஸ் பிரைவேட் லிமிடெட் நேம்ல பெங்களூர்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா ஃபார்மா அண்ட் பயோடெக் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு கம்ப்ளீட் சர்வீஸ் பார்ட்னரா இருக்காங்க. அதாவது இவங்களோட சர்வீசஸ்ன்னு பார்த்தோன்னா சிஆர்டிஎம்ஓ அண்ட் ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்றாங்க. இந்த சிஆர்டிஎம்ஓங்கிறது என்னன்னா கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். அதாவது பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் அண்ட் பயோடெக் கம்பெனிஸ்க்காக இந்த ஆந்தா பயோசைன்சஸ் கம்பெனி லேப்ல ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அண்ட் அந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுதான் சிஆர்டிஎம்ஓங்கிறது. அதாவது இவங்க இப்படி மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்டை வேற ஒரு கம்பெனிக்காக அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட்டை இந்த ஆந்தப் கம்பெனி நேம் போட்டு செல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணி ரெஸ்பெக்டிவ் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஆர் பயோடெக் கம்பெனிஸ்க்கோ இதை செல் பண்ணிடுவாங்க. தென் அவங்களோட கம்பெனியோட நேமை மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை செல் பண்ணிடுவாங்க. இதுதான் சிஆர்டிஎம்ஓ ப்ராசஸ். அண்ட் இந்த சிஆர்டிஎம்ஓ சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க. அதாவது இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க ஓன் நேம்ல செல் பண்ற ஓன் ப்ராடக்ட்ஸை நம்ம நார்மலாக சாப்பிட்ற டேப்லெட்ஸு, ஹியூமன் நியூட்ரிஷன், பெட் ஹெல்த்ல யூஸ் பண்ற ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட், என்சிம்ஸு, ப்ரோபயோட்டின் மாதிரியான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டிட்டர்ஜென்ட் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ற ஃபார்முலேஷன் மாதிரியான ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களே டைரக்டா அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க ஓன் பிராண்டிங்லேயே சேல்ஸும் பண்றாங்க. அண்ட் இந்த சிஆர்டிஎம்ஓ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற இந்தியாவோட ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி, அதாவது ஸ்ட்ராங்கான கம்பெனி இந்த ஆந்தம் பயோசைன்சஸ் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிவிஸ் லேபரேட்டரி, ஜூபிலியன் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இந்த சிஆர்டிஎம்ஓல சில சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது இல்லை. ஸோ இந்த ஆந்தம் பயோசைன்சஸ் கம்பெனி எல்லா சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக என்சின்னு சொல்லப்படுற நியூ கெமிக்கல் என்டிட்டி அண்ட் என்பின்னு சொல்லப்படுற நியூ பயாலஜிக்கல் என்டிட்டி ட்ரக் யூசேஜ்க்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரக்கை இந்தியாவிலே சில கம்பெனிஸ் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் அந்த ஆந்தம் கம்பெனி ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் யூஎஸ், யூரோப், ஜப்பான் கிட்டத்தட்ட 44 கண்ட்ரீஸில் அரௌண்ட் 550 கஸ்டமர் வச்சுருக்காங்க. இது வர ஆல்மோஸ்ட் 8000 ப்ராடக்ட்டுக்கு மேலே இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த 8000 ப்ராஜெக்ட் தவிர 242 ப்ராஜெக்ட் இப்போ கமிங் பைப்லைன்லயும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ரெவன்யூ இந்த சிஆர்டிஎம்ஓ கேட்டகரி மூலமாக தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோன்னா எங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. 2023 1056 கோடி ரெவன்யூ, 2024 1419 கோடி ரெவன்யூ அண்ட் 2025 1844 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸை பொறுத்தவரை 2023 385 கோடி ப்ராஃபிட்டும், 2024 367 கோடி ப்ராஃபிட்டும், 2025 451 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோன்னா 0.05 இருக்காங்க. அதாவது உங்களுக்கு டோட்டலாக 108 கோடி தான் கடன் இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபைனான்சியல்ஸை பொறுத்தவரை நல்ல ரெவன்யூ க்ரோத்தை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் இயர் நல்லாவே க்ரோத் காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப கம்மியான கடன் தான் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனின்னு கூட இவங்களை சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸை ஆல்மோஸ்ட் 4 கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆந்தம் பயோசைன்சஸ் கம்பெனி தான் 3rd லார்ஜஸ்ட் கம்பெனியா இருக்காங்க. அதாவது டிவிஸ் லேபரேட்டரி அண்ட் சின்சினி கம்பெனிக்கு அப்புறமா அதிகமான ரெவன்யூ ஜெனரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 70 பிஇ ரேஷியோல ஐபி வந்திருக்காங்க. ஸோ உங்க காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸ்ல தான் ஐபி வந்திருக்காங்க. பிகாஸ் எங்களோட காம்படிட்டர் 83 பிஇ ரேஷியோ, 92, 97 பிஇ ரேஷியோலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ப்ரைஸ்ல தான் ஐபி வந்திருக்காங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்னே சொல்லலாம். பிகாஸ் 70 பிஇ ரேஷியோங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமாக செல் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டருக்கு கையில் ஆல்மோஸ்ட் 77% ஸ்டேக் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டருக்கு கையில் ஆல்மோஸ்ட் 75% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 25% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் 70%க்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனே நம்ம சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் பார்த்தோன்னா இந்த ஐபிஓ ஜூலை 14th ஓப்பன் ஆக போகுது. அண்ட் ஐபிஓட பிட்டிங் க்ளோஸ் ஆகுது பார்த்தோன்னா ஜூலை 16th. இதோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோன்னா ₹2 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் எடுத்தோம்னா லோயர் பேண்ட் ₹540 அப்பர் பேண்ட் ₹570 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுன்னு பார்த்தோன்னா 26 ஷேர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 26 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோன்னா 3395 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போகிறாங்க. அண்ட் அந்த ஐபிஓட அலாட்மெண்ட் ஆகிறது பார்த்தோன்னா ஜூலை 17th. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ஜூலை 18th ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஷேர்ஸ் ஜூலை 18th உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் ஜூலை 21st மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல ₹14,820 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். 26 ஷேர்ஸ். ஸோ மேக்ஸிமம் ₹1,92,660 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோன்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஏபிஎஸ்க்கு 15%, கியூஏபிஎஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா அரௌண்ட் ₹75 ₹93 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் ₹663 பிரைஸ் ரேஞ்சில் 16% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா 18 வருஷமா அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிற ஸ்ட்ராங்கான கம்பெனி. அண்ட் 44 கண்ட்ரீஸில் 550 கஸ்டமர்னு ஸ்ட்ராங்கான குளோபல் கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கிற கம்பெனி. அண்ட் சூப்பரான ஃபைனான்சியல்ஸை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா சிஆர்டிஎம்ஓ சர்வீசஸை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 80% ரெவன்யூ இதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸோ இல்லை ஏதாச்சும் பாலிசி சேஞ்சஸ் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க ரெவன்யூ மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுற இந்த சிஆர்டிஎம்ஓ ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஐபிஓ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகம் தான். பிகாஸ் பிஇ ரேஷியோ 70ல் ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகம். மற்றபடி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் 16% ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நல்ல லிஸ்டிங் கெயின் வரும். பட் லாஸ்ட் டே வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக ஓவர் செக்டர் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். நல்ல பிஸ்னஸ் மாடல் அண்ட் லீடிங் கம்பெனி. ஃபியூச்சர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் பர்சனலாக எனக்கு பிஇ ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனியில் எல்லாமே ஓகே தான். நான் பர்சனலாக இந்த ஐபிஓவில் கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களாங்கிறத பற்றி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.